அண்மை செய்தி. பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களுக்கு மாதம் 6000 ரூபாய் சம்பளம் நிர்ணயம் செய்தது எவ்வாறு என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் தற்பொழுது கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் பாலகிருஷ்ணன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் அரணேஷ். பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களுக்கு மாதம் 6000 ரூபாய் சம்பளம் நிர்ணயம் செய்தது எவ்வாறு என நீதிபதிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுபோன்ற உத்தரவுகளில் கையெழுத்து போடும்போது அரசு துறை செயலாளர் யோசிக்க வேண்டாமா எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். ஒருவர் மாதம் 6000 ரூபாய் சம்பளம் என்றால் ஒரு நாளைக்கு 200 ரூபாய். இதை வைத்து தற்போதைய பொருளாதார சூழலில் ஒருவர் எவ்வாறு வாழ்க்கை நடத்த முடியும்? அரசு தரப்பில் விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. மதுரையைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் மதுரை ஹைகோர்ட்டில் தாக்கல் செய்த மனுவில் தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் பணியாற்றும் ஆசிரியர் அல்லாத ஊழியர்களுக்கு வேலைவாய்ப்பிலும் ஒருங்கிணைந்த ஊதியத்தை நிர்ணயிப்பதிலும் உரிய விதிமுறைகள் பின்பற்றப்படவில்லை. ஆசிரியர் அல்லாத ஊழியர்களுக்கு ஊதிய விவகாரம் தொடர்பாக 2010 பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை ரத்து செய்ய வேண்டும். ஆகியோருக்கு தூய்மை பணியாளர், அலுவலக உதவியாளருக்கு மாதம் 6000 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. எனவே எனக்கு அரசு மாதிரி பள்ளிகளில் ஆய்வக உதவியாளர் பணிக்கு சமமாக ஊதியத்தை வழங்க உத்தரவிட வேண்டும் என மனுவில் கூறியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் சுரேஷ்குமார், அருள்முருகன் ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தபோதுதான் நீதிபதிகள் சாதாரண தினக்கூலி பணியாளர்களுக்கு அரசு நிர்ணயிக்கும் ஊதியம் 600 ஆகும். இந்த நிலையில் கூடுதல் கல்வித்துறை செயலாளர் இந்த பணியில் உள்ளவர்களுக்கு மாதம் 6000 என நிர்ணயித்து எதன் அடிப்படையில் அரசாணை வெளியிட்டார்? ஒரு நாளைக்கு 200 வைத்து அவர் எப்படி வாழ்க்கை நடத்த முடியும்? அரசே குறைந்தபட்ச ஊதியமாக 600 என நிர்ணயித்த போது அரசு செயலாளர் இதுபோன்ற அரசாணையை வெளியிடும் போது கொஞ்சம் கூட யோசித்து அரசாணையில் கையெழுத்திட வேண்டாமா? அரசு செயலாளர்கள் இதுபோன்ற விவகாரங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும் என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் மனு குறித்து அரசு தரப்பில் உரிய பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்துள்ளனர். அரணேஷ், விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.